வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ ஜெய்க்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறதே ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இவனுக்கு சூதாடுறது, பொண்ணுங்களோட சுற்றுறது, இந்த மாதிரி ஊதாரித்தனமான வேலைகள் எல்லாம் நிறைய ஈடுபட்டு பணத்தை வீண் செலவு பண்ணிட்டான். இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறான். ஒரு நாள் நைட்டு ஜெய் அங்கே இருக்கிற ஒரு பாருக்கு போகிறான். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு இவன் பணம் திருப்பி கொடுக்காம இருக்கான். அந்த ஆள் அங்கே பிடிச்சிடுறாரு. என் பணத்தை உடனே திருப்பி கொடுக்கலான்னு கேட்குறாரு. இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறான். உடனே அவங்க ஆளுங்களை விட்டு அடிக்கிறாரு. நல்லா அடித்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே என்னோடய பணத்தை நீ திருப்பி கொடுக்கலன்னா என்னோடய ஆளுங்க மொத்தம் அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாரு. ஜெய் தான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே வேலை செய்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டு ஜெய்க்கு மேலே கடன் இருக்கிறதா சொல்லி தன்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதோட நீ ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு ஐடியா கொடுக்குறாரு. உடனே ஜெய்க்கு அது நல்ல ஐடியாவாகப்படுது. தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. தான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறதாகவும் ஒரு அழகான நர்ஸு தனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதாகவும் போய் சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி அப்படியா, சரி நீ ஊருக்கு கிளம்பி வா, நீ வரும்போது அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வா, நான் பார்க்கணுங்கிறாரு. அவங்க அப்பாட்ட வாக்கு கொடுத்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே இருக்கிற நர்ஸுங்கிட்டலாம் ப்ரப்போஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. யாருமே மசிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் குடியாரு, சூதாடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆளோட கமிட் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணுக்குமே விருப்பம் இருக்காது இல்லையா. இந்த ஜெய்யை எந்த விதத்துலையுமே நம்ப முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சீஃப் டாக்டர் கூப்பிட்றாரு. அவரோட ரூமுக்கு ஜெய் போகிறான். போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, யோ நீ என்ன பேஷண்ட்டுங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறியாமா, அவங்களுக்கு மேகசின் எல்லாம் கொடுக்குறியாமா, பேஷண்ட்டுங்களோட பேசுறதுக்கே உனக்கு அனுமதி இல்லை, நீ என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே ஜெய் சொல்கிறாரு, ஐயோ சார் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, பேஷண்ட்டுங்களான்றாரு. எது எப்படியோ நீங்கள் வேலை செய்கிறவங்க அவ்வளோதான், நீ பேஷண்ட்டுங்களோடலாம் தொடர்பே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெய்ஸிங்கிற ஒரு பொண்ணு புதுசாக வந்து அட்மிட் ஆகுறாங்க. ஒரு நாள் இந்த ஜெய் வேலையை முடிச்சுட்டு கிளம்பும்போது இன்னொரு பேஷண்ட் இந்த டெய்ஸிக்கிட்ட வந்து தான் ஒரு டாக்டர்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முயற்சி செய்கிறாரு. இதை பார்த்துட்றான் ஜெய். பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போய் அந்த பேஷண்ட்டை அடித்து தோஷம் பண்ணிடுறாரு. டெய்ஸியை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராரு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாரு. இந்த டெய்ஸி அவரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நானும் உன் கூடயே வந்துடுறேன்னு ஜெய்கிட்ட சொல்கிறாங்க. ஜெய் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டும் போயிடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாருக்கு போகிறாங்க. அந்த பாரில் ஒரு இடத்துல டெய்ஸியை உட்கார வச்சுட்டு அங்கே மேலே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் என் கேர்ள் ஃப்ரெண்டாக நீங்கள் யாராவது நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யாருமே ஒத்துக்கலை. அப்புறம் சரின்னு இவர் போய் தண்ணி வாங்குறதுக்கு போகிறாரு, ட்ரிங்க் வாங்க போகிறாரு. அதுக்கப்புறமா திரும்பி வந்து பார்க்கும்போது டெய்ஸி காணும். என்னடான்னு பார்த்தா அவங்க ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட போய் இவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்கள ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து டெய்ஸி கீழே இறங்க சொல்கிறாங்க, திட்டுறாங்க. அதோட இவரையும் சேர்ந்து அந்த பாரை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. டெய்ஸிக்கிட்ட நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து நடிக்க முடியுமா, எங்கள் ஊரில் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா பொய் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. டெய்ஸியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க, சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் டெய்ஸியும் இந்த ஜெய்யும் சேர்ந்து ஜெய்யோட வீட்டுக்கு நியூ ஆர்லியன்ஸுக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா எல்லாமே மாறுது. இந்த படத்து பேர் பேர்ஃபுட். போகிற வழியில் ஜெய் சொல்கிறாரு டெய்ஸிக்கிட்ட, நான் உன்னை ஒரு நர்ஸுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன், நீ அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கிறாரு. உடனே டெய்ஸி சொல்கிறாங்க, ஐயோ பொய் சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், நடித்தா போதும்னு சொல்கிறாரு. அதேமாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது டெய்ஸி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்டலாம் திட்டு வாங்குறாங்க. எல்லோரும் தூங்கும்போது லைட்டை போட்டு விட்டுறாங்க. டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு சத்தம் போடுறாங்க. ஃப்ளைட்லேயே கலாய்பரம் பண்ணி விட்டுறாங்க. ஒரு வழியாக ஜெய்யோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெய்யோட அம்மா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. டெய்ஸி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஜெய் வெளியே வந்து சிகரெட் குடிக்க வர்றாரு. அப்போ அவங்க அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜெய்யை தன்னோட கேரேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா காமிக்கிறாரு. புதுசாக விதவிதமாக கார் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னா பெரிய பணக்காரர் இல்லையா. அன்றைக்கி நைட் சாப்பிடும்போது ஜெய்யோட பிரதர் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. பேச்சு வாக்கில் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு ஜெய் அவங்க அப்பா கிட்ட பிட்ட போடுறாரு. அந்த நேரத்தில் டெய்ஸியும் ஜெய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன தான் ஜெய் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் டெய்ஸி சப்போர்ட் பண்ணனால அவர் கடைசியில் பணம் தரதுக்கு ஒத்துக்கிறாரு. வெளியே வந்ததுக்கப்புறமா ஜெய் டெய்ஸிக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிறாரு. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா, அதனால். அடுத்த நாள் காலையில் ஜெய் அவங்க அம்மா வந்து அனுப்புகிறாங்க. டே எந்திரா, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பாரு போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு. ஜெய் பதறி அடித்து வர்றாரு. போய் பார்த்தா டெய்ஸி அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற, இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னான்னு கேட்குறாரு. உடனே டெய்ஸி சொல்கிறாங்க, நான் என் வீட்டில் இருக்கும்போது நான் டெய்லி இதை தான் பண்ணுவேன், என் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், எங்கள் அம்மா இப்படி தான் என்னை டீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, சரி உங்கள் அம்மா இப்போ எங்கேன்னு கேட்குறாரு. எங்கள் அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு டெய்ஸி சொல்கிறாங்க. ஜெய் எப்படியே ஷாக் ஆகிடுறாரு. டெய்ஸி வருத்தத்தோடு தான் சொல்கிறாங்க,
அதுக்கப்புறமா ஃபேமிலி கேதரிங்கில் கலந்துக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் டெய்ஸியோட ட்ரெஸ்ஸை இந்த ஜெய்யோட அம்மா பார்க்குறாங்க. அரகுற ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு எப்படி வருதுன்ட்டு அவங்க தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து டெய்ஸிக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டெய்ஸி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ தான் ஜெய் கவனிக்கிறாரு, அடே எப்போ எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மயங்கிடுறாரு. பார்ட்டி நடக்கும்போது டெய்ஸி சும்மா இல்லை, கீழே செதறி கிடக்கிற பூவையெல்லாம் போய் சுத்தம் பண்ணுறாங்க. என்னடா இது பார்ட்டியில் வந்து இப்படி மானத்தை வாங்குறாருன்னு ஜெய் அவகிட்ட போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம், இப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கூல் ஆயிடுறாங்க. அங்கே வந்து இந்த கெஸ்ட்டுகளில் 1-2 பொண்ணுங்க ஜெய்யோட சின்ன வயசு கிளாஸ்மேட்டுங்க. அவங்க டெய்ஸி வந்து பார்க்குறாங்க. ஓ, நீ தான் அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஜெய்யை பற்றி என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப மோசம், அந்த ஆள் ஒரு ப்ளே பாய், அவன் நீ நம்பிட்டியா அப்படியா இப்படியான்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் டெய்ஸி காதுலேயே வாங்கிக்கல. நேராக ஜெய்கிட்ட வந்து வா நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடலான்னு கூப்பிட்றாங்க. உண்மையிலேயே இந்த டெய்ஸி ரொம்ப குழந்த மாதிரி ஆடுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. 2 பேரும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ டெய்ஸி சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் எந்த ஆம்பளையோடு சேர்ந்து ஆடினதில்லை, உங்களோட தான் முதல்ல ஆடுறேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருக்கும்போது இந்த ஜெய்யோட அம்மா அங்கே வராங்க. வந்து கொஞ்சம் இங்கே வா, உங்க நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டெய்ஸி மட்டும் அங்கே தனியாக நிற்கிறான். அந்த நேரத்தில் ஜெய்யோட அப்பா அங்கே வராரு. அவரோட டான்ஸ் ஆட சொல்கிறாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜெய்யை பற்றி கேட்குறாரு. அவன் என்ன வேலை செய்கிறான் உண்மையை சொல்லுங்கிறாரு. அவர் மிரட்டில் இந்த டெய்ஸிக்கு பேனிக் அட்டாக் வந்துடுது. சிக்காயிடுறாங்க. அப்போவே எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா ஜெய்யவும் வந்து மிரட்டுறாரு, உண்மையை சொல்கிறா அப்படிங்கிறாரு. ஜெய் பயந்து போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி கூட்டுற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரிஞ்சு போயிடும் இல்லையா டெய்ஸியை பற்றி. அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு ஜெய் அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே ஒரே ரகலையாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறாங்க. டெய்ஸி இந்த மாதிரி ஒரு மென்டல் பேஷண்ட்டாக இருக்கிறனால அவங்க ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜெய் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா வாங்கியிருக்க ஒரு புது கேரவன் காரை திருடிட்டு வந்துடுறாரு. டெய்ஸி அந்த கார் ட்ரிப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்த மாதிரி அந்த காருக்குள்ளேயே விளையாடுறாங்க. ஏன்னா அது லக்ஸுரியான கார் இல்லையா, அதுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்கும். இதை பார்த்தோன்னா ஜெய்க்கு கொஞ்சம் கடுப்பாயிருது. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. டெய்ஸி வளவலன்னு ஜெய்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வராங்க. இதுலேயும் அவர் கடுப்பாயிடுறாரு. எப்படியாவது இவ்வளோ கழட்டி விட்டணுன்ற முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர் நினச்சி வந்தது நடக்கல இல்லையா, அதுவும் ஒரு காரணம். அவங்க அப்பாட்ட போய் சொல்லி பணத்தை கறந்துட்டு போகலான்னு வந்தார், முடியாமல் போயிடுச்சு இல்லையா. இதெல்லாம் டெய்ஸினால தான் முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறாரு. டெய்ஸி கழட்டி விடுறதுக்காக ஒரு பஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு நீ இங்கே நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போகிறாரு. அவங்க அப்பாவோட காரை தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, லக்ஸுரியான காரு. அந்த காரை இங்கே எப்படியா செல் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போய் காரை விற்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது இவ்வளோ லக்ஸுரியான காரு இவங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. இது திருடிட்டு வந்திருப்பான்னு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க வாங்குறதுக்கு. வேறு வழி இல்லாமல் ஃபெயிலியரோட திரும்பி வராரு. வர வழியில் தான் பார்க்குறாரு இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அந்த சீஃப் டாக்டர் தான் ஃபோன் பண்ணுறாரு. யோ, நீ ஒரு பேஷண்ட்டை கடத்திட்டு போயிருக்க, எங்கே அந்த பேஷண்ட்டு, கொண்டு வந்து விடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாரு. அவர் பேசவே வேறு வழி இல்லாமல் காலை கட் பண்ணிடுறான் ஜெய். அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறான், அந்த டெய்ஸியோட ஷூஸ் அங்கே கிடக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. டெய்ஸி மேலே பரிதாபம் வருது. சரி அவளை கூட்டிகிட்டே போயிடலான்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. இதுக்கடையில் டெய்ஸி அங்கே பரிதாபமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒரு கார்டு வந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு ஏன் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குதுன்னு சந்தேகத்தில் அந்த பொண்ணுகிட்ட வந்து விசாரிக்கிறாரு. டெய்ஸி சொல்கிறாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரப்போகிறாரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நேரம் போயிட்டே இருக்குது, ஆனால் ஜெய்யை காணோம். டெய்ஸி வெறுத்து போயிடுறாங்க. கடைசியில் எந்திரிச்சு அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்க இடத்துக்கு போகிறாங்க. போய் என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்கறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அந்த நேரமாக அவர் சொல்கிறாரு, உங்கள் பின்னால் யாரோ அவங்கள தேடுறாங்க பாருங்கன்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா அங்கே ஜெய் நின்றுருக்காரு. ஜெய்யை பார்த்தோன்னா டெய்ஸி கண்ணிலேருந்து மலைன்னு தண்ணி வருது. அப்புறமா 2 பேரும் ஒன்றா கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஜெய் அந்த டெய்ஸி கையில் கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு மாலில் போய் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கான்னு சொல்கிறாரு. டெய்ஸி உள்ளே போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று பார்க்குறாரு, போலீஸ் ஜீப் வருது. பார்த்தோன்னே ஜெய் அலர்ட் ஆகிடுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி மடன்னு உள்ளே போய் டெய்ஸி கூட்டிகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அவசரமாக அவங்களோட வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னே போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் துரத்த இவங்க ஓடன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே படம் போகுது. ஒரு வழியாக போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. நைட் ஆயிடுது. 2 பேருக்குமே டயர்ட் ஆயிடுது. டெய்ஸிக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதனால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஜெய்க்கு தூக்கம் வர மாட்டேங்குது. டெய்ஸிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்போ தான் டெய்ஸி கேட்குறாங்க,
உன்னோட சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ என்னமோ அடுத்தவங்க பொண்டாட்டி மேலேயாவது ஆசைப்படுவியாமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க யதார்த்தமாக. ஜெய்யும் தான் செஞ்ச தப்பு எல்லாம் ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. டெய்ஸி குழந்த மாதிரி பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர வழியில் அங்கே கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. அங்கே போய் இவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறாங்க. இருக்கிற மக்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுறாங்க. 3வது நாள் அவங்களோட ஜேர்னி தொடருது. ரோடு வழியாக வரனால நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, நிறைய இடங்களை பார்க்குறாங்க. நல்ல அனுபவமாக இருக்குது அவங்களுக்கு. டெய்ஸி சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம்ன்றாங்க ஜெய்கிட்ட. கிட்டத்தட்ட 2 பேரும் உண்மையான லவர்ஸாகவே மாறிட்டாங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து வண்டி நிறுத்துகிறாங்க. அங்கே இந்த ஜெய் வந்து டெய்ஸிக்கு டிரைவிங் சொல்லித்தரதுக்காக ட்ரை பண்ணுறாரு. டெய்ஸி பயப்படுறாங்க. இருந்தாலும் இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. உன்னால் முடியும், உங்கள்கிட்ட இருக்க பயத்தை எடுத்துட்டீங்கன்னா போதும், நீ நல்லா வண்டி ஓட்டுவேங்கிறாரு. இந்த நேரம் பார்த்து அந்த பழைய சீஃப் டாக்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. இன்னுமா நீ கூட்டிகிட்டு வராமல் இருக்கிற, எங்கடா அந்த பொண்ணை கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார், இதோ நாங்கள் ஆந்திலே வந்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இறங்கி கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டே வராரு. எனக்கு வந்துக்கிட்டே இருக்கோன்னு சொல்கிறாரு. டெய்ஸி பின்னாலிருந்து கேட்டுடுறாங்க. ஓ, என்னை கொண்டு போய் மறுபடியும் அங்கே விடுறதுக்காக தான் நீ கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் ஆயிடுது. கோவத்தில் வந்து வண்டி எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் டிரைவிங் தெரியாது. கண்ணா பின்னாலும் வண்டி ஓட்டுறாங்க. இவர் பின்னாலே ஓடுறாரு. டெய்ஸி வண்டி நிறுத்த, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஏதாவது பண்ணிடுவேன், எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவேன்னு பயப்படுறாரு, கூப்பிட்றாரு. ஆனால் டெய்ஸி கேட்காம கோவத்தில் வண்டியை சுற்றி ஓட்டுறாங்க. கடைசியில் கொண்டு போய் ஒரு இதில் மோதி நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா டெய்ஸியை காம் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே டெய்ஸியை பற்றி கேட்குறாரு. உண்மையில் உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க சொல்லுங்கிறாரு. அப்போ தான் டெய்ஸி சொல்கிறாங்க, ஒரு நாள் நைட் எங்கள் அம்மா பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் பேசாமல் என்னோடய ரூமில் போய் படுத்து லாக் பண்ணி தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எங்கள் அம்மா அங்கே இறந்து கிடந்தாங்க. எங்கள் அம்மாவோட மரணத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க. நான் தான் எங்கள் அம்மாவை கொன்னுட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஜெய் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை நீ கொல்லலை, அவங்களா தான் இறந்தாங்க. இது ஏன் புரியாமல் இருக்குது உனக்குன்னு கேட்குறாரு. டெய்ஸி உண்மையிலே அவங்க அம்மாவை கொலை பண்ணல, அவங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்வு தான் அவங்க கொலை பண்ணதான் நினைக்க தூண்டுது. இந்த டெய்ஸி உண்மையிலேயே ஒரு குழந்தை மாதிரி. அந்த நேரத்தில் அங்கே போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. இவரை விட்டுறாங்க. இவரோட அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லா பொருட்களும் கண்ணா பின்னான்னு தாறுமாறாக கிடக்குது. அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. யாருடான்னு ஜன்னல் வழியாக பார்த்தா இவருக்கு முதல்ல ஒருத்தர் கடன் கொடுத்தாரு இல்லையா, நீ என்னோடய கடனை திருப்பி கொடுக்கலன்னா எங்கள் ஆளுங்க என்னன்னு பார்த்துக்குவாங்கன்னு சொன்னார் இல்லையா, அவரோட வேலை தான் அது. அவர் கீழே நிற்கிறாரு. ஜெய் கீழே போனால் போட்டு துவைச்சி எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தவிட்டு ஜெய் எப்படியோ தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தப்பிச்சிக்கலான்னு உள்ளே போகும்போது டாக்டர் வந்து வெளியே நிற்கிறாரு. அங்கேயே நில்லு, பேஷண்ட்டை கடத்திட்டு போனதெல்லாம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரையான்னு கேட்குறாரு. இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீ காலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஜெய் ரொம்ப நொந்து போயிடுறாரு. என்னடா இது லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாரு. சரி, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துடுறாரு. ட்ரெயின் வந்து பக்கத்தில் வருது. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு ரயில்வே ஒர்க்கர் காப்பாற்றிடுறாரு. இவர் வேலை செய்கிற அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது அந்த சீஃப் டாக்டர் தான் எடுக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவருக்கு அங்கே தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. இவர் அங்கே பேஷண்ட்டாகவே அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஜெய் இந்த டெய்ஸி பற்றி சொல்கிறாரு. அவள் உண்மையிலே பேஷண்ட் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கிறா, அவளை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க, அவள் இன்னசென்ட்டுன்னு கெஞ்சுறாரு. டெய்ஸி தாங்கிட்ட சொன்ன அத்தனை ஸ்டோரியும் இந்த டாக்டர்கிட்ட ஜெய் சொல்கிறாரு. ஜெய் சொல்கிறது கேட்டு அந்த டாக்டரும் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிடுறாரு. ஜெய் படுத்துருக்குற அந்த தனி ரூமில் அன்றைக்கி நைட்டு ஜெய் கடன் வாங்கினார் இல்லையா, அந்த கடங்காரரு அவரோட ஆளுங்க வந்து இவர் அட்டாக் பண்ணுறாரு. ஒருத்தர் இந்த பக்கத்துலேருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஷண்ட் கவனிக்கிறாரு. அவர் சும்மாராக வந்து அடிக்க வந்தாலும் அவர் வந்து அடித்து தோஷம் பண்ணிடுறாரு. அந்த ஆளை பேஷண்ட் ஆக்கிடுறாரு. நைட்டு வாங்கின அடியில் ஜெய்க்கு உடம்பெல்லாம் காயமாயிருது. அடுத்த நாள் சீஃப் டாக்டர் வந்து ஜெய்யை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, நீ சொன்னது உண்மைதான் போல இருக்குது, டெய்ஸியை பற்றி நீ சொன்னதையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. 2-3 நாள் டெய்ஸியை கவனித்து பார்க்குறாரு. அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நார்மலான லேடி தான் முடிவுக்கு வந்துடுறாரு. உடனே டெய்ஸியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் அவர் ஆரம்பிக்கிறாரு. டெய்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அங்கே இருக்கவங்ககிட்டலாம் ஹாப்பியாக நான் கிளம்ப போகிறேங்கிறத பகிர்ந்துக்கிறாங்க. இந்த 2-3 நாளில் ஜெய்க்கும் உடம்பு நல்லாயிருது. அவரையும் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் ஜெய்யோட அப்பா கிட்ட இருந்து ஒரு பார்சல் அவருக்கு வருது. அதில் ஒரு பெரிய செக் இருக்குது. உன்னோட எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீ ஊருக்கு திரும்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்குறாரு. அவங்க அப்பாவுக்கு பையன் மேலே அக்கறை வந்துடுச்சு மறுபடியும். ஏன்னா அவர் தற்கொலை வரைக்கும் போயிட்டாருங்கிற நியூஸ் அவருக்கு போயிடுச்சு. தன்னோட மகனோட மரணத்துக்கு தான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு அப்பாவுக்கும் எண்ணம் இருக்கும் இல்லையா. உடனே ஜெய் டெய்ஸி தேடுறாரு. கடைசியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லாமல் ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த படம் இனிதே முடிகிறது.
இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.